இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத் நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். அவருக்கு நீங்க அன்பு, ஆதரவு, நிறையவே மரியாதை கொடுத்திருக்கீங்க. அவரோட ஒவ்வொரு படத்தையும் கடந்த 14 வருஷமா வெற்றியடைய வச்சிருக்கீங்க. இந்த நட்சத்திரம் அவருக்கு பிடிச்ச மாதிரி படங்களை எடுப்பாரு. இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான வேஷங்கள்ல தோன்றுவாரு. ப்ளீஸ் வெல்கம் ஆமீர் கான். இன்றைய வழக்க நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் புஷ்பேஷ் பந்தோட அனுமதியை கேட்டு பெறலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். விசாரணையை தொடங்குவோம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ஆமீர் கான் மீது. ஆப்கி அதாலத்துல ஆமீர் கான் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் எல்லாரையும் விட மிகப்பெரிய இடியட். அமீர், மக்கள் அன்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. எல்லாரும் உங்க மேல ஒரு தனி மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, கிரிட்டிக்ஸா இருக்கிறவங்க, இவர் ஒரு பைத்தியக்காரன்னு எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க. இவர் ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு சொல்லுவாங்க, மேடுன்னு சொல்லுவாங்க, நினைச்சதை செய்யக்கூடியவர்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இவருக்கு மர கழண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உண்மையிலே பைத்தியக்காரன் தான். அதாவது ஆக்சுவலி நான் என் மனசை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதோட என்னோட டெசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதனால் அது பார்க்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். எனக்கும் அது இம்ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு தெரியும். டிசிஷன் எடுக்கும்போது ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான்னு எனக்கு தோணும். அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் தோணும். ஆனால் என் மனசு சொல்லும் இது நீ பண்ணக்கூடாதுன்னு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேருங்க. நாங்கள் ரங்கதே பசந்தி படம் பண்ணோம். ரங்கதே பசந்தி பற்றி ராகேஷ் மெஹ்ரா எனக்கு கதை சொல்லும்போது எப்போ அவர் எனக்கு கதையை சொன்னாரோ உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் அவர்கிட்ட ஞாபகப்படுத்தினேன். அதாவது இப்போ 2 மாசம்தான் ஆகுது. 4th பகத்சிங் அண்ட் ஆசாத் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அது பெருசாக ஓடலை. அடுத்த 2 மாசத்துல எனக்கு இந்த கதையை சொல்றாரு, திரும்ப பகத்சிங் ஆசாதை பற்றி. நம்ம இப்போ 5வது ரீமேக் பண்ண போறோமா பகத்சிங் அண்ட் ஆசாத் பத்தி? அது ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் டெசிஷன் தான். ஆனா இந்த படத்தை பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. ஈவினிங் என்னோட சிஸ்டர் கால் பண்றாங்க நியூயார்க்ல இருந்து. அவங்க கிட்ட இன்னைக்கு நான் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஃபேமிலியில் அதாவது ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும் நான் படம் சைன் பண்ணா. அல்டிமேட்லி நான் அந்த படத்துல சைன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப குறைவா படம் பண்ணுவேன். அவங்க கேட்டாங்க என்ன படம் பண்ண போறேன்னு. நான் சொன்னேன் 5th ரீமேக் ஆஃப் பகத்சிங் அண்ட் ஆசாத். உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் ஜோக் வித் மீ. இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன்னு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இம்ப்ராக்டிக்கலான டிசிஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் தாரே ஜமீன் பர் பண்ணேன். அதாவது சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷனை பற்றி ஒரு படம் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க என்ன படம் பண்ணுறான் இவன், இது ஓடுமா ஓடாதா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி கடந்த 10 வருஷத்துல என்னோட டெசிஷனை பார்த்தீங்கன்னா எல்லா டெசிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இடியட்டா தான் இருக்கும். உங்க மேல பாசம் வச்சிருக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களை சைன் பண்ணவே பயப்படுறாங்க. நீங்க தாரே ஜமீன் பர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ரங் தே பசந்தியை சொன்னீங்க. நீங்க காலின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் ஓகே தான். ஆனா இந்த தடவை ரொம்ப பெரிய பிரச்சனையில கை வச்சுட்டேன். இப்போ நான் 3 Idiots பண்றதை பத்தி சொல்றேன். ஒரு மனுஷனை ரொம்ப புத்திசாலி படிச்சவங்க நினைக்கிறவங்க கிட்ட அவர் இடியட்னா எப்படி இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்துல நான் என்னோட ரியல் ஏஜ் பாத்தீங்கன்னா 44. படத்துல எனக்கு 22. இதை விட ஒரு பெரிய துணிச்சல் வேணுமா என்ன? ஸோ ஒரு பெரிய ஸ்டூபிட் டிசிஷன் தான் எடுத்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு 22 வயசு மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது 3 Idiots ஷூட்டிங்ல இருக்கும்போது அந்த டைம் நான் டயட்ல ரொம்ப சீரியஸா இருந்தேன். இப்போ
கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதனால நான் ரிலாக்ஸா இருக்கேன் இப்போ. இப்ப நல்லா குடிக்கிறேன், சாப்பிடுறேன். நீங்க நிறைய குடிச்சீங்க, சாப்பிட்டீங்க கஜினி படத்துக்காக. குடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா அடிச்சீங்க. ஆமா ஆமா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த படத்துல ஆக்ஷன் பண்ண போறேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொன்னேன். ஒருத்தர் கூட நம்பல. டேய், நீ எப்படிடா ஆக்ஷன் பண்ணுவன்னு கேட்டாங்க. 20 பேரை நீ அடிச்சா எப்படி ஏத்துக்குவாங்க, பப்ளிக் நம்ப மாட்டாங்க அப்படின்னாங்க. இல்ல, நான் பாடிலாம் ஏத்த போறேன்னு சொன்னேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உன்னால அப்படி முடியுமான்னு எங்களுக்கு தோணலன்னு. இதுவும் ஒரு பெரிய அன்யூஷுவல் டிசிஷன் தான். ஸோ படத்தோட ரெக்யர்மெண்ட் இருந்ததுனால நான் பண்ணேன். எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலி வெயிட் ட்ரைனிங் நான் பண்ணதே இல்லை வாழ்க்கையில். இந்த படத்துக்காக நான் பண்ண வேண்டியதாக இருந்தப்போ ஒரு நல்ல ட்ரெயினரை செலக்ட் பண்ண, அவர் கூட வேலை பார்க்க ஆரம்பித்தேன். நான் அந்த ட்ரைனிங்கை ஆரம்பித்ததும் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நான் கை வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு. ஏன்னா பாடி பில்டிங்கிறது ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லை. இட் டேக்ஸ் 4-5 years டு டெவலப் த ப்ராப்பர் ஃபிசிக். 4-5 வருஷம் ஆகும். இப்போ ஷூட்டிங்க்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால நான் ரொம்ப கிரேசியாக அந்த வேலையை ஆரம்பித்தேன். அதாவது ஒரு நாளைக்கு 3-3.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது ரொம்பவே ஸ்ட்ரெயினான ஒர்க் அவுட்டாக இருக்கும். வாரத்தில் 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் அதனால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த பாடி பில்டிங்கில் டயட் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். அதோட ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக முக்கியம் நமக்கு ஃபிசிக் வேணும்னா. எனக்கும் அது தெரியாது, நான் எந்த அளவுக்கு வெற்றி அடைவேன், எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவேன்னு. எப்படியோ நடந்துருச்சு. ஐ திங்க் ஃபைனலி ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஆமா. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆக போதே எல்லாத்தையும் நீங்க மறந்துட போறீங்க. உங்களுக்கு சொல்லி ஆகணும் ரஜித் சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மைண்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. இந்த கஜினி படம் நான் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என் மெமரி ரொம்ப கரெக்டாக இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது. இல்லை, நான் விளையாட்டுக்கு சொல்ல, கஜினி படம் பண்ணதுக்கு அப்புறம் என் மெமரி ரொம்ப வீக் ஆயிருச்சு. அதாவது சில பேரோட பேர் ஞாபகம் இருக்கிறது இல்லை. நான் வண்டி ஓட்டும் போது கிளம்பிட்டா எங்க போறோங்கிற விஷயத்தையே நான் மறந்துடுறேன். ஃபோன் எடுத்து டயல் பண்ணா வேற யாரோ பேசுவாங்க. அப்புறம் தான் பார்ப்பேன் நான் யாருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த பேருங்களெல்லாம் உடம்புல எழுதி வச்சுக்கலையா என்ன? இப்ப அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து, அதாவது லகான் பண்ணப்போ அந்த டைம்ல ரொம்ப வித்தியாசமான படங்கள் தான் ஓடும், ஃபேஷனபிளான படங்கள் ஓடும். அதிகபட்சமான படங்கள் சுவிட்சர்லாந்துல, அங்கதான் ஷூட்டிங் நடக்கும். ஹீரோயின் மாடர்னா இருப்பாங்க. அந்த டைம்ல லகான் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அப்ப கண்டிப்பா யாராவது கேட்டிருப்பாங்கல்ல, இப்பயே இதை நீ பண்ற? இல்ல, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு. அவங்க சொன்னது என்னன்னா, நீ ரொம்ப ரிஸ்கான விஷயம் பண்ற, இது பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஜாவித் சார் லிரிக்ஸ் எங்க படத்துக்கு எழுதிட்டு இருந்தாரு. அவரு கதையை கேட்டாரு. ஆஷிதோஷ் சார் கதை சொல்ல போயிருந்தாரு. அவர் கேட்டுட்டு அவரு, அமீர் நான் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. அவரு சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மோசமான ஸ்கிரிப்ட நான் ரொம்ப வருஷமா கேட்கல, நான் இன்னைக்கு கேட்டேன் அப்படின்னாரு. இது ரொம்ப மோசமான ஸ்கிரிப்ட், ரொம்ப மோசமா ஃபிளாப் ஆகும்னாரு. ஸோ ப்ளீஸ், ஐம் அ வெல்விஷர் ஆஃப் யுவர்ஸ், ஸோ இந்த படத்தை பண்ணாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஜாவித் சார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் நான் உடனே உங்க வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொன்னேன். அவர் வீட்டுக்கு போய் 2-3 மணி நேரம் அவர் வீட்டில் உட்காந்துருந்தேன். புரிஞ்சிக்க முயற்சி பண்ணினேன். அவர் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் நாங்க ஒரு ரூலா தான் ஃபாலோ பண்ணுவோம். இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணக்கூடாது, இப்படி படம் பண்ணக்கூடாதுன்னு. என்னதான் ரூல்ஸ் இருக்கோ, இந்த படத்துல இருக்கிற எல்லா ரூல்ஸையும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமால எல்லா ரூலையும் நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னாரு. நீங்க பண்ண போற படம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் படம்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜாவித் சார் நீங்க சொல்றது சரிதான், தப்பு இல்ல. ஆனா என் மனசு சொல்லுது இது நல்ல படம் பண்ணியே ஆகணும்னு. நான் இதை எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னா, உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத பிடிக்கலன்னா, நான் அதை எதுவும் ரெக்வஸ்ட் கூட பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொன்னாரு, சூசைட் தான் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்னாரு. ஆனா அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. கடந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா 14 படம் பண்ணிருக்கீங்க, 13 படம் ஓடி இருக்கு. அதுல ஒரு படத்துக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, மீசையெல்லாம் வளர்த்தீங்க, முடியெல்லாம் பெருசா வளர்த்துக்கிட்டீங்க. மங்கள் பாண்டே வந்து நீங்க சொல்றது சரிதான். ஏதோ ஒரு இடத்துல நரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கலாம் கதை சொல்றதுல. ஆனா அந்த கதை என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னா அந்த கதை வந்து ஃப்ரீடமை பத்தி பேசும், ஃப்ரீடம் கான்செப்டை பத்தி பேசும். அது ஒருவேளை அதுல இந்தியர்கள் ரொம்ப உணர்ச்சி மிகுந்தவங்க. இப்போ ஃப்ரீடம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மள ஆட்சி செஞ்சாங்க, அவங்கள நம்ம செருப்பால் அடிச்சு துரத்தணும்னு நினைச்சோம். அந்த படத்துல வந்து அது இருக்காது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி வந்து மங்கள் பாண்டே வாஸ் ஹேங்க்ட். நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு அது டிஸப்பாயின்மெண்டா இருக்கலாம் ஆடியன்ஸ் மனசுல. ஒருவேளை நீங்க அந்த படத்தை பார்த்திருந்தா அதுல இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அது என்னோட நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே ஒரு ஓடாத படம். ஆனா அந்த படத்தோட விற்பனை வந்து என்னோட நல்லா ஓடின படங்களை விட 2-3 மடங்கு அதிகமா இருந்தது. என்னோட ஓடாத படம் வந்து இந்த அளவுக்கு பிசினஸ் கொடுத்தது எனக்கு சந்தோஷம். நான் வந்து நீங்க தோல்வி அடைஞ்சதை பத்தி இல்ல, உங்களோட அந்த பைத்தியக்காரத்தனத்தை பத்தி. ஆமா ஆமா, ஆக்சுவலி இது ஒன்றும் ரொம்ப புதுசு கிடையாது. சொல்லுங்க. நான் ஒரு பந்தயம் கட்டினேன். சொல்லுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லுங்க. அப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு பொண்ணோட ரோல் பண்றதுக்காக நீங்க பாடி முழுக்க வேக்சிங் பண்ணிக்கிட்டீங்களாமே. உண்மைதான். கரெக்ட். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். மங்கள் பாண்டேல முடி வளர்த்திருந்தேன், மீச முடியெல்லாம் வளர்த்திருந்தேன். அதுல எனக்கு ஞாபகம் இருக்கு, குலாம்னு ஒரு படம். அந்த படத்துல நீங்க ஓடுற ட்ரெயின் முன்னாடி குதிச்சு கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிட்டீங்களாமே. அது உண்மையிலே என்னோட பைத்தியக்காரத்தனம். அது வந்து நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு பண்ணிருக்கீங்க நீங்க? ராஜா இந்துஸ்தானில நீங்க வோட்கா குடிச்சிருக்கீங்க, ஜெனரலா நீங்க குடிக்க மாட்டீங்க, ரோல் பண்றதுக்காக குடிச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து சீன் இருந்தது. குடிச்சிட்டு வந்து அந்த ராஜான்ற கேரக்டர் வந்து எமோஷனல் ஆயிடுவான். குடிச்சிட்டு வந்து பார்ட்டியில எல்லார் முன்னாடியும். அதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே கிடையாது. ஸோ குடிக்காம இந்த சீனை எப்படி பண்றதுன்னு நான் யோசிச்சேன். எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்புறம் ஒரு மோசமான ஷாட் கொடுக்கக்கூடாதுன்னு நான் எப்பயுமே யோசிப்பேன். ஒருவேளை ஒரு மனுஷன் குடிச்சிருந்தா, வாழ்க்கையில் நான் ஒரு தடவை கூட குடிச்சதே இல்லை, அந்த சீனை எப்படி பண்ணணும்னு எனக்கு புரியவே இல்லை. நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஒன்று பண்ணுறேன், நான் குடிச்சிட்றேன்னு சொன்னேன். அதனால அப்படி குடிக்கிறதுனால போதைங்கிறது தன்னாலே ஏறியும். அப்புறம் ஆக்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ வேலையும் ஈஸியாயிரும்ல. ஸோ அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு 3வது கிளாஸ்க்கு அப்புறம் மட்டையாயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு வேளை மட்டையாயிட்டீங்கன்னா ஷூட்டிங் யாரை வச்சு எடுப்பேன்னாரு. சரி, குடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபுல் பாட்டிலில் இவ்வளோதான் மீதி இருந்தது. எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். நாள் முழுக்க ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் வந்து ஒரு 8 மணி நேரம் நடந்துச்சு. எவ்ரி ½ அன் ஹவருக்கு வந்து அந்த பையன் அந்த கிளாஸ் எடுத்துட்டு வந்துடுவான். அப்புறம் அதாவது முதல்ல 2 கிளாஸ்க்கு அப்புறம் நான் குடிக்கும்போது எனக்கு வாந்தி வந்துடும். ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை, ஐ வாஸ் நாட் யூஸ்ட் இட். அந்த டேஸ்ட் ரொம்ப புளிப்பா ஒரு மாதிரி இருந்தது. என் உடம்புக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை இப்ப நல்லா பழகிடுச்சா? இல்லை, இப்பவும் பழகல. அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கல? இல்ல, நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விலகியே இருப்பேன். எனக்கு பிடிக்காது. நீங்க இவ்வளவு நிறைய பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா. எல்லாத்த விட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? கஜினியா? அப்படியா? அன்பிலீவபிளா இருக்கா? ஆனா அதுல பைத்தியக்காரத்தனம் என்ன இருக்கு? இல்ல, நீங்க ஒருவேளை உங்களுக்கான கேரக்டர் இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஐ திங்க் என்னோட எல்லா டிசிஷன்ஸும் எல்லா படத்துலயும் வித்தியாசமா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னா, என்னோட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம்னு உங்க கணக்குப்படி சொன்னா அது தாரே ஜமீன் பர். ஏன்னா அந்த படம் எப்படி இருந்ததுன்னா,
நான் அந்த கதையை கேட்டப்போ நான் ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸை நான் எப்படியாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட இந்தியன் ஆடியன்ஸுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் ஃபீல் பண்றதை உணர வைக்கணும்னு நினைச்சேன். அதுல ஹீரோயின் இல்ல, ஒரு குழந்தையோட கதை, சைல்டு அண்ட் எஜுகேஷனை பத்தின ஒரு படம். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன டாக்குமெண்ட்ரி பண்றியா? இல்ல, நான் படம் பண்றேன்னு சொன்னேன். டிஸ்லெக்சியா பத்தின படம்னு. டிஸ்லெக்சியானா என்னன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் பண்றது. ஆனா ஆடியன்ஸ் அதை எடுத்துக்கிட்ட விதம் நிறைய பேரோட லைஃப் மாறி இருக்கு. அதாவது ஒரு வகையில இந்த கதையால நானே சில விஷயங்களை உணர ஆரம்பிச்சேன். நான் குழந்தைங்களை டிஃப்ரெண்டான பார்வையில பார்த்தேன். என்னோட பசங்களை நான் டிஃப்ரெண்டான வேலை பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த ஆடியன்ஸுக்கும் அது முக்கியமான படம். அந்த படத்து மூலமா சொசைட்டில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பசங்க விஷயத்துல, எஜுகேஷன் விஷயத்துல. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது, நிறைய சேஞ்சஸ் வந்தது அவங்களுக்கு. ஸோ என்னோட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனத்துல இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். நீங்க ரொம்ப நல்லா படம் எடுத்தீங்க, ரொம்ப நல்ல விதமா செயல்பட்டீங்க. கண்டிப்பா என்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இந்த படத்தை நீங்க எடுத்ததுனால உங்க மேல உள்ள பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிற பட்டத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அது உங்க கரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த சார்ஜ் திரும்பி வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 16 வருஷத்துல அப்படி ஒரு வாய்ப்பே வந்தது இல்ல. ஒருத்த மேல சுமத்தின குற்றச்சாட்டை திரும்ப வாங்குற மாதிரி. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இவர் மேல திரும்ப வாங்காத மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க ட்ரை பண்றேன். நீங்க உங்க பிளாக்ல என்ன எழுதிருந்தீங்கன்றத நான் படிச்சு சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், படிக்காதீங்க. நான் ஒரு மரத்துக்கு கீழே எங்க அம்மா ஜுனைதோட உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஷாருக் என் காலை நக்கிக்கிட்டு இருக்கான். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் சார்பா குற்றச்சாட்டு இருக்கு அமீர் கான் மேல. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய புத்திசாலி. அமீர், இதுவரைக்கும் நாம ரொம்ப நல்ல விஷயங்களை பத்தி பேசணும், உங்க நல்ல படங்களை பத்தி பேசணும். இதையே நான் மும்பை பாஷையில சொல்லணும்னு சொன்னா பாக்குறது ஆள் இந்த மாதிரி, ஆனா உண்மையிலே அவர் வேற. அதாவது நீங்க ஒரு தடவை சொல்றீங்க நான் பைத்தியம்னு, இன்னொரு தடவை சொல்றீங்க புத்திசாலின்னு. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். கொடுங்க கொடுங்க. சமீபத்துல ரேஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுல சைஃப் இருந்தாரு, கரீனா இருந்தாங்க. நீங்க அந்த படத்தோட பிரீமியர் ஷோக்கு போயிருக்கீங்க. அப்ப முதல் தடவை உங்க கஜினி லுக்ஸ் மக்களுக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த படத்தோட பப்ளிசிட்டி அதோட நின்னு போய் மொத்த அட்டென்ஷனும் உங்க மேல வந்துருச்சு. அப்படியா? கஜினி படத்துல எனக்கு 2 லுக் இருக்கு. ஒன்னு நார்மல் லுக், சஞ்சய் சங்கானியா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் நடக்குது. அதுக்கப்புறம் லுக் டோட்டலி சேஞ்ச் ஆயிருது. தலையில மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பாதி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடியோட இருந்த கேரக்டரை ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேரை ஷேவ் பண்ணோம். அந்த டைம்ல ரமேஷ்னு எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, ரமேஷ் துரானின்னு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, என்னோட படத்தோட ப்ரீமியர் இருக்கு, ரேஸ் இருக்குன்னாரு. அவர் அடிக்கடி என்ன இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப தடவை இது மாதிரி நடந்திருக்கு. அவர் நிறைய டைம் கூப்பிட்டு நான் போனது கிடையாது பார்ட்டிஸ்க்கு. நான் கண்டிப்பா வருவேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு மொட்டையை அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? சோ இதனால அதுல எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஷாருக் கானோட படம் ரப்னே பனாதி ஜோடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல அவரு ரொம்ப முயற்சி எடுத்து தன்னுடைய லுக்ஸை கொஞ்சம் மாத்தி இருந்தாரு. மக்கள் அந்த படத்தை பார்க்க போனப்போ ஒவ்வொரு தியேட்டருக்கு வெளியிலையும் அமீர் கானோட மொட்டை அடிச்ச பெரிய கட் அவுட் இருந்தது. அதைதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் ரப்னே பனாதி ஜோடியை மறந்துட்டாங்க. ஆனா இந்த கேரக்டரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க. கஜினில எனக்கு ஒரு பர்டிகுலர் லுக் இருந்தது. அந்த லுக் எல்லா படத்துலையும் கொடுக்க முடியாது, அந்த படத்துல தான் கொடுக்கலாம். நாங்க என்ன நினைச்சோம்னா, ஆல் இண்டியாவில் எவ்வளோ மல்டிப்ளெக்ஸ் இருக்கோ அவங்களோட நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற அர்ஷஸ் ஆகட்டும், கேன்டீனா இருக்கட்டும், ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்க கூட 40-50 பேர் இருப்பாங்க.
அதோட அதிகமாகவும் இருப்பாங்க. அவங்கள கஜினி லுக்கில் மாற்றி முடிய ஷேவ் பண்ணி 2-3 ஸ்கார் மாதிரி போட வச்சு அவங்க அப்படி பண்ணுறதுனால நமக்கு போஸ்டர் மாதிரி ஆயிரும். எங்களோட டெய்லர் வந்து அங்கே மல்டிப்ளெக்ஸ் ஸ்டாஃபுக்கு டெய்லர் ஆயிட்டாங்க. அது ஒரு நாவல் கான்செப்ட், எங்கே பார்த்தாலும் கஜினி தெரியணுன்றதுக்காக. இது ஒரு நல்ல ஐடியா, நாங்கள் அதை செயல்படுத்தணும்னு நினச்சோங்க. அப்படி பார்த்தா இதை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அப்போ எங்கள் படத்தோட 2 வாரத்துக்கு முன்னாடி ஷாருக்கோட படம் ரிலீஸ் ஆகுது. அதில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஷாருக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்து எங்கள் படத்தை ப்ரமோஷன் பப்ளிசிட்டி பண்ணி. ஷாருக் சொல்லியிருந்தாரு, நான் இவ்வளோ பெரிய பிராண்டா இருக்கேன், அதனால என்ன பயன்படுத்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு அமீர் கான்னு சொல்லியிருக்காரு. என் படம் ரிலீஸ் ஆனப்ப அதை அவர் பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஷாருக் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க உங்க பிளாக்ல என்ன எழுதிருந்தீங்கன்றத நான் படிச்சு சொல்றேன். கடவுளே, வேண்டாம் வேண்டாம், படிக்காதீங்க. இவர் தன்னோட பிளாக்ல எழுதியிருக்காரு, அதை நான் என்னன்றதை படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு மரத்துக்கு கீழே எங்க அம்மா ஜுனைதோட உட்கார்ந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஷாருக் என் காலை நக்கிக்கிட்டு இருக்கான். நடுநடுவில் நான் ஷாருக்குக்கு பிஸ்கட் கொடுக்கறேன். இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? ஐயோ கடவுளே. நான் என்னன்னு சொல்றது ரஜத் சார், உண்மையை சொல்லணும்னா இது ஒரு காமெடிக்காக தான். அண்ட் ஷாருக்க எனக்கு நடுவில், அதாவது எப்பயாவது ஃபிலிம்ஃபேர் நைட்டில் இல்லைனா நிறைய ஷோஸில் இல்லை அவார்ட் ஷோவில் எல்லா இடத்துலையும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அது பிடிக்கும். ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணாமல் வேற யார் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். தற்செயலா நானும் கிரணும் பஞ்ச்கேணியில் ஒரு வீடு வாங்கினோம். அந்த வீட்டில் கேர் டேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கடந்த 20 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனந்தி பாய் அண்ட் பாப்பு. அவங்களும் ஆசைப்பட்டாங்க, ஒருவேளை நாங்கள் அங்கே ஓனராக போயிட்டா அவங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். அவங்களோட ஒரு நாய் இருக்கு, அது பேர் ஷாருக். நான் என்ன பண்றது? பல படங்கள்ல வில்லன் இப்படி இருக்காரு. நான் சொல்றத நீ பண்ணனா உன் பேர்ல நான் நாய் வளர்ப்பேன்னு. சோ அந்த வீடு வாங்கினப்போ எனக்கு தெரியல அந்த வீட்டோட சேர்த்து நான் ஒரு நாயும் வாங்கியிருக்கேன்னு. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. நான் அந்த நாயை பார்த்தப்போ அது ஹேண்ட்ஸமா இருந்தது. ஆமா, நான் காமெடி பண்றதா நீங்க நினைக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அந்த நாயோட பேர் கேட்டேன். ஆனந்தி பாய்ட்ட அது பேர் என்னன்னு கேட்டா அவங்க ஷாருக்குன்னு சொன்னாங்க. கிரண் கூட தான் இருந்தாங்க. கிரண் கேட்டாங்க, என்ன இது வித்தியாசமான பேர் வச்சிருக்காங்க ஷாருக்குன்னு, ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னு கேட்டேன். இந்த பங்களால சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் நடந்தது. அப்போ ஷாருக் சார் வந்திருந்தாரு. அப்போ அந்த பங்களால ஷாருக்கோட ஷூட் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு தான் வந்து நாங்க இந்த நாய்க்குட்டியை இந்த பங்களாக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்க ஷாருக்கோட பெரிய ஃபேன், அதனால ஷாருக்குன்னு வச்சோன்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு ஷாருக்குன்னு பேர் வச்சாங்கன்னா அவங்க ஷாருக்கோட மிகப்பெரிய ஃபேன், அதனால ஷாருக்குன்னு வச்சாங்க. தற்செயலா அவரும் வந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ கிரண் என்கிட்ட சொன்னாங்க, அமீர் இது நல்லா இல்ல, நம்ம ஷாருக்குன்னு கூப்பிட வேணாம், சாக்கின்னு கூப்பிடலாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நானும் கிரணும் அத ஷாக்கின்னு தான் சொல்லுவோம், சாருக்குன்னு இல்லை. ஆனா பிளாக்ல நீங்க அப்படி பிளாக்ல அந்த பிளாக் விஷயத்துக்கு வரேன். நான் ஒரு நாள் அம்மா கூட உட்காந்துருந்தேன், ஜுனைத் கூட, பசங்க கூட. நான் அவங்க கிட்ட சொல்றேன், நான் ஷாருக் பத்தி எழுத போறேன். அதை படிச்சா அவன் சிரிப்பான், கண்டிப்பா அதை ரசிப்பான்னு சொன்னேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு என்ன கேலி பண்ணுவான். அமீர் இது வரைக்கும் என்ன ஒரு தடவை கூட கேலி பண்ணதில்லைன்னு அவன் நினைச்சிருப்பான். அது நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் சும்மா ஒரு காமெடி பண்ணேன். அதாவது வந்து என் மனசுல ஷாருக் கான் மேல ஒரு மரியாதை இருக்கு, ரிகார்ட் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ரிகார்ட் இருந்தா பப்ளிக்காவே சொல்றீங்களே, ஷாருக் கான் நம்பர் 2 தான், ஆனா நம்பர் 1 தன்னைத்தானே நினைச்சுக்கிறாரு. இல்ல 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 இல்ல, அவனை நம்பர் 2ன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஆக்சுவலி நான் இந்த நம்பரிங்லாம் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேவரட் ஸ்டார் திலீப் குமார், பச்சன் சார், நர்கீஸ், இவங்களோட பெரிய ஃபேன் தான்.
என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1, எனக்கு லதா நம்பர் 1. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நம்பர் 1. ஆனா இதுல நான் இந்த மாதிரி கவுண்ட் டவுன்லாம் பண்ணவே மாட்டேன். மொத்தமா நான் இந்த நம்பர் 2 எல்லாம் பார்க்கவே மாட்டேன். எங்கிட்ட நான் பெரிய ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஷாருக்கை பத்தி என்ன சொன்னீங்க, ஷாருக் உங்களை பத்தி என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி எங்க 2 பேரோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆனப்போ, ரப்னே பனாதி ஜோடி அண்ட் கஜினி ரிலீஸ் ஆனப்போ ரிலீஸ் டேட்ல டிஃப்ரெண்ட் இருந்தது. அந்த டைம்ல மீடியால ஷாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தா, நானும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்தது. நீங்க சொல்லிருக்கீங்க அவருக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் சுத்தமா தெரியல. ஐயோ, நான் இப்படிலாம் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 வருஷமா நான் ஷாருக் கான் மேல எந்த கமெண்ட்டும் சொன்னதே இல்லை, கமெண்ட் பண்ணதே இல்லை. ஆனா ஷாருக் மட்டும் பல தடவை என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேன். தற்செயலா அவன் படமும் என் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகும்போது மீடியா அவங்கிட்டையும் கேள்வி கேட்டாங்க, என்கிட்டையும் கேட்டாங்க. அப்படி பார்த்தா அவன் பல முறை என்னை பத்தி சொல்லியிருக்கான், நிறைய விஷயங்கள் சொன்னான். இப்போவும் அதே தான் சொல்லியிருக்கான். அதனால நானும் பதிலடி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதை பண்ணினேன். நானும் பதில் சொன்னேன். ரொம்ப நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை நான் சொல்லியிருக்கேன். நான் எப்பயும் ஷாருக் கான் நம்பர் 2ன்னு சொன்னதில்லை. நீங்க அவரை நம்பர் 1 இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் அப்படியும் சொல்ல. நான் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் நம்பர் 1. இது வரைக்கும் நான் தான் நம்பர் 1ன்னு அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அவரோட பசங்க அவங்க ரொம்ப பெரிய ஃபேனா இருந்தாங்க. ஆனா எப்ப நீங்க அந்த நாய் கவிதை எழுதினீங்களோ அதுல இருந்து அவரு பசங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. ஆமா ஆமா. ஆக்சுவலி நான் ஷாருக்கு மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அது என்ன காரணம்னா, அவர் ரியலி ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அவர் வேலை இல்லாதப்போ எப்பயும் ஃபேமிலி கூட தான் இருப்பார். அவர், ஹிஸ் ஒய்ஃப், ஹிஸ் சிஸ்டர், அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா எப்போ அவங்க கூட ஒன்றா தான் இருப்பார். எதிர்பாராத விதமாக என்னால் ஏதாவது தப்பு நடந்திருந்தா, என்னால் அவனோட ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருந்தா, நான் அதுக்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சொல்கிறேன் ஷாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். ஏன்னா நான் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன். சொல்லப்போனால் நீங்க அமெரிக்காலேருந்து வந்தப்போ, அதாவது திரும்ப வந்தப்போ உங்களை கம்ப்ளீட்டா பாடி சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. என்ன யார் சர்ச் பண்ணுவாங்க, நான் ஒரு இடியட்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. அதோட சேர்த்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அதாவது மீடியாக்காரங்க எப்பயுமே எங்களை பிடிச்சிருவீங்க, நாங்க ஏதாவது பதில் சொன்னா அதுக்கும் பிடிச்சிருவீங்க. நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்போ உங்களை சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இல்லை, சர்ச் நடக்கல. ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல? 8 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்திருக்க, எதுக்கு சர்ச் நடக்கலன்னு கேட்குறாங்க. ஏன் நடக்கலன்னா நான் என்ன பதில் சொல்றது? அப்போ நான் வாய்க்கு வந்தது சொன்னேன், ஏன்னா நான் ஒரு இடியட்னு சொன்னேன். இடியட் எல்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஷாருக் ரொம்ப இன்டெலிஜென்ட்னால தான் அவரை சர்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையா? இல்லை இல்லை, இது உங்க மனசுல இருந்த விஷயம்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்றீங்க. இந்த விஷயம் உண்மைதானா? இதுக்கு முன்னாடி நீங்க அனாவசியமா காமெடிலாம் பண்ண மாட்டீங்க, எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ஷாருக்கோட மட்டும் நிறுத்தல. யார பத்தி நான் வேற என்ன சொன்னேன்? சல்மானை பத்தி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நான் சல்மானை பத்தி என்ன சொல்லி தெரிய வந்தது என்னன்னா, உங்களோட கசினோட படம் ரிலீஸ் ஆனப்ப அதுல நீங்க தான் மெயின் பின்னாடி இருந்திருக்கீங்க. அதுல ஒரு பாட்டு எழுத வச்சிருக்கீங்க. அந்த பாட்டு है मस्कुलर वेरी मस्कुलर, है पॉपुलर वेरी पॉपुलर. இதெல்லாம் சல்மானை பத்தி. அதுக்கப்புறமா நீங்க எழுத வச்சிருக்கீங்க, पप्पू दिखने में अंग्रेज है, पप्पू की गाड़ी तेज है, पप्पू कुड़ियों में क्रेज है, கடைசில बट पप्पू कांट डांस आला. இந்த பாருங்க, அந்த படம் என்னோட படம் தான், உண்மைதான். அது நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்துல இந்த பாட்டும் இருக்கு. ஆனா அது சல்மானை பத்தி கிடையாது. நான் அந்த விஷயத்தை சொல்றேன், நீங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்கீங்க, அதுவும் அவருக்காகவே எழுதியிருக்கீங்க. இல்ல இல்ல, அது எழுதுனது அப்பாஸ். அதாவது இது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா சல்மான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா?
நீங்க சல்மான் பத்தின எல்லா விஷயங்களையும் படிச்சீங்க. பொண்ணுங்க அவன் மேல கிரேஸா அது இருக்கிறது உண்மைதானே? எல்லாமே சரிதான். இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஸ்டைலா இருக்கிறது. ஆனா டான்ஸும் நல்லா பண்ணுவான். அப்போ பப்பு சல்மானா இருக்க வாய்ப்பில்லை. இப்ப 3 Idiots வந்திருக்கு. படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா, ஆகல. அதுல உள்ள ஒர்க் பண்ணவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதுல உங்களுக்கும் கரீனாவுக்கும் ஒரு பெரிய கிஸ்ஸிங் சீன் இருக்காம. அடேங்கப்பா. அதோட அவங்க சொன்னது என்னன்னா, அதாவது அந்த சீனை சைஃப் அலி பார்த்தாருன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. இல்லனா ஆக்சுவலி ஒரு விஷயம் கேட்கணும். இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த விஷயத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க முதல்ல சொல்லுங்க, அது எவ்வளவு நீளமான சீன்? அதாவது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல நான் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு நல்ல ரொமான்டிக் மொமெண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வருது? இன்னும் படம் ரிலீஸே ஆகலையே, எப்படி தெரிய வருது? அப்ப இந்த விஷயம் உண்மைதானா? ஒரு ஸ்டண்ட் வந்து, அதாவது இந்த குர்பான் படத்துல, இந்த குர்பான் படம் உண்மையிலேயே குர்பான் ஆக்கிடுமா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஸ்டண்ட் எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படி இருந்திருந்தா எங்க படத்தோட ப்ரோமோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோமோல நீங்க பார்த்திருக்க முடியாது. நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு தெரிய வந்தது. இப்ப நீங்க அதை சீரியஸா யோசிச்சுட்டு இருப்பீங்க, யாரா இதை வெளியே, யார் இதை லீக் பண்ணிருப்பாங்க? நான் போய் அவங்க மூஞ்ச உடைக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா இது எங்க பிளான்ல கூட இல்ல, இதை நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதோட எங்க படத்துல இது செல்லிங் பாயிண்ட் கூட இல்ல. நாங்க பண்ணிருக்க படம் இந்த மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா விற்பனை செய்வோம். இந்த காரணத்தை வச்சு மக்களை நாங்க வரவேற்போம். எங்க படத்தோட கதை வந்து ரொம்ப அற்புதமானது, அதை நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட யூனிக் பாயிண்டே அதோட கதை தான். அற்புதமான கதை. டைரக்டர் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணுவாரு, அதோட என்ரிச்சும் பண்ணுவாரு. அதாவது நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க, அதோட உங்களுக்கு சில விஷயங்களும் புரிய வரும். அவரு காந்திகிரின்னு ஒரு படம் எடுத்தாரு. முன்னாபாய் லகேரகோ, முன்னாபாய் MBBS. இந்த படத்துலயும் அவர் எழுதியிருக்க கதை வந்து பார்க்கும்போது என்ஜாய்மெண்டா இருக்கும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதோட நம்ம ஒரு நல்ல விஷயத்தையும் கத்துக்கலாம் அதுல. அந்த படம் வர வரைக்கும் நாங்களும் காத்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த சீன் எவ்வளவு நீளமான சீன் எவ்வளவு பெருசுன்னு கேட்க வரீங்க? இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல அமீர் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத நாம பார்ப்போம். ஃபரா கானோட படம். ஆமா ஆமா, மொத்த இண்டஸ்ட்ரியும் இருந்தாங்க. ஷாருக் எல்லாரையும் கூப்பிட்டாரு அந்த பாட்டுல. ஆனா ஒருத்தர் மட்டும் பூரா இண்டஸ்ட்ரியில இருந்து வரவே இல்லை, அது அமீர் கான். இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஃபிட் ஆக மாட்டேன்னு எனக்கு தோணும். ஓ, ஆஸ்கருக்கு தான் ஃபிட் ஆகல? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆப்கி அதாலத்துல மக்கள் சார்பா நாம இன்னைக்கு சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிலிம் ஸ்டார் அமீர் கான் மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல அமீர் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் ரொம்பவே அரகண்ட். இங்க நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் முன்னாடி ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்றாங்க, இவரு களத்துல இறங்கிட்டா அரகண்டா தான் இவரை பார்க்க முடியும்னு. ரீசெண்டா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க. 3 Idiotsோட ட்ரெய்லரை நீங்க மீடியாவுக்கு காட்டினீங்க, பாட்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனா படத்தோட ஹீரோயின் கரீனா கபூரை காணவில்லை. காணவில்லைன்னா அதாவது அவங்க அங்க வரல. அப்படியா? அதாவது அமீர் கான் இருந்தா அங்க வேற யாரும் தேவையில்லைங்கிற அர்த்தமா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. கண்டிப்பா அப்படி எதுவும் இல்ல. நான் எந்த ஆங்கிள்லையும் அப்படி அரகண்டே இல்ல. எங்களோட ப்ரோமோல வந்து ராஜு சார், வினோத், அப்புறம் நான் இருந்தேன். ப்ரோமோ ரிலீஸ் பண்ற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா மாதவன், ஷர்மன், அப்புறம் நான் ஆலிஸ்வெல் பாட்டு இருக்குல்ல, அதை ரிலீஸ் பண்ணோம். கரீனா கூட இருக்கிற ரொமான்டிக் சாங் வந்து நானும் கரீனாவும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணோம். இது வினோத் சாரோட பிளானா தான் இருந்தது. படத்தோட ப்ரொடியூசர் அவரு. இந்த ஒவ்வொரு பாட்டையும் 3 பேர் தனித்தனியா ரிலீஸ் பண்ணோம். 2 பாட்டை ஒருத்தர் ரிலீஸ் பண்ணோம். சரி, இந்த ரொமான்டிக் சாங், அதாவது ரொமான்டிக் பாட்டு, ரொமான்டிக் பாட்லயாவது ஹீரோயினை முன்னுக்கு கொண்டு வந்தீங்களே நீங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒன்னு சேர இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறேன். ஓம் சாந்தி ஓம், ஃபரா கானோட படம். மொத்த இண்டஸ்ட்ரியும் இருந்தாங்க. சஞ்சய் தத் வந்தாரு,
சல்மான் கான் அவர் வந்தாரு, ஷாருக் எல்லாரையும் ஆமா கூப்பிட்டாரு. அந்த பாட்டுல. ஆமா, அந்த பாட்டுல தர்மேந்திர சார் மாதிரி பெரிய ஆளும் கூட அந்த இதுல வந்தாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் மட்டும் வரவே இல்லை. அது யாரு? அமீர் கான். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அரகன்ஸ் கிடையாது. நான் என்னோட வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். மற்றவங்க அந்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு படத்துல நான் ஒரு ஷாட் கொடுக்கறதா இருந்தாலும் நான் முதல்ல ஸ்கிரிப்டை தான் படிப்பேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவேன் நான் பண்ணுமா வேணாமான்னு. இப்போ அவங்க ஒரு பாட்டு ஷூட் பண்ண நினைக்கிறாங்க, அந்த பாட்டுக்காக நான் ஸ்கிரிப்டை கேட்க முடியுமா? நல்லா இருக்காதுல்ல. என்னோட வேலையை நான் பேஷன் அண்ட் லவ்வோட பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு நீங்க 100 கோடி கொடுத்து இந்த பாட்டை பண்ணு, இந்த படம் பண்ணுன்னா நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்காம நான் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன். அண்ட் நான் அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கேட்க மாட்டேன். ஒருவேளை அந்த ஸ்கிரிப்டை படிச்சு அது எனக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா அதுவும் தப்பு தான். அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் பண்ணலன்னா அது தப்பாயிரும்ல, அது கஷ்டமாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் விலகியே இருப்பேன். நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணா தெரியும், நான் பார்ட்டிஸ்க்கெலாம் போகவே மாட்டேன், ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போக மாட்டேன். அவார்ட் செரிமனிக்கு போக மாட்டீங்களா? அவார்ட் செரிமனிக்கு போக மாட்டேன். அதனால தான் அரகன்ட்னு சொல்றாங்க. இது அரகன்ஸ் கிடையாது. இருக்கிற இடத்துல நீங்க ஆக்சுவலி அது அரகன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபிட் ஆக மாட்டேன்னு எனக்கு தோணும். என்னால் அதில் ஃபிட் ஆக முடியாது, ஏன்னா இது ஒரு வினோதமான உலகம். அது அப்ப உங்க ஸ்டாண்டர்ட் வேற. நீங்க ஆஸ்காருக்கு தான் ஃபிட். இல்ல இல்ல, என்ன வார்த்தை சொல்றீங்க? ரொம்ப நல்லா சொன்னீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல எந்த உண்மையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் அவார்ட்ஸ் வந்து இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆகவே இல்லை. இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் விலகியே இருப்பேன். ஆஸ்கர்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவார்ட்ஸை பத்தி சொன்னா எனக்கு அங்க செட் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நான் விலகியே இருப்பேன். அதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நான் ஏன் விலகி போக போறேன்? நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்கர், ஆக்சுவலி நான் அவார்ட்ஸ்க்காக படம் பண்றதே கிடையாது. நான் ஆடியன்ஸ்க்காக தான் என்னோட படத்தை பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கரோட மதிப்பு என்னன்னா, அது மூலமா நாம உருவாக்கியிருக்க படத்துக்கு ஒரு கதவு கிடைக்குது, ஒரு ஜன்னல் கிடைக்குது மற்ற உலகத்துக்கு. ஸோ ஆஸ் அ மார்க்கெட்டிங் டூலா அதை நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஆஸ்கர்ல இருக்கிறவங்க நீ நல்லா பண்ணியிருக்க இல்ல அப்படின்னு சொல்ல தேவையில்லை. என் ஆடியன்ஸ் அதை முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீ நல்ல படம் பண்ணியிருக்க இல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. யாருக்காக அந்த படம் பண்றனோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுல தான் எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட். அவார்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? ஆனா இந்த மாதிரி ஒரு அவார்டு இருந்தா, லைக் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இல்ல பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இல்ல ஆஸ்கார் ஃபெஸ்டிவல், பல ஸ்டேஜஸ் இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு ஒன். அங்க நமக்கு ஒரு அங்கீகாரம். நம்ம படம் பிடிச்சா லைக் லகான், அது ஒரு அதனால தான் மகேஷ் பட் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. பெர்லின், கான்ஸ், ஆஸ்கரை பத்தி பேசுறாங்க. அதாவது வெள்ளத்தோள் ஒயிட் ஸ்கின் காரங்களுக்கு முன்னாடி தலகுனியவும் ரெடியா இருக்காங்கன்னு. இல்ல, நான் தலகுனியறதெல்லாம் யார் முன்னாடியும் பண்ண மாட்டேன். யார் முன்னாடியும் தலகுனிய மாட்டேன். அவங்களோட தோலோட நிறம் எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாளைக்கு பெர்லின்காரங்க கருப்பாயிட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, பெர்லினா இருக்கட்டும், கேன்ஸா இருக்கட்டும் இல்ல ஆஸ்கரா இருக்கட்டும், பல வருஷமா இவங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. இந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நீங்களும் மெயின்டைன் பண்ணா உங்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்க போகுது. இது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க மரியாதையை நீங்க எந்த லெவல் மெயின்டைன் பண்றீங்கன்னு. நான் ஒரு அவார்டை, நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த அவார்டை நான் விற்க ஆரம்பிச்சா அந்த அவார்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? சோ இந்த மாதிரி நீங்க சொல்றது அவார்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். அதாவது இந்த அவார்ட்ஸை யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். அதாவது நான் என்ன பாயிண்ட் சொல்ல விரும்புறேன்னா, இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல பல வருஷமா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிளாட்ஃபார்மை நம்புறாங்க. ஒருவேளை எங்க ஃபிலிம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, லகானை சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். லகான் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சு. அந்த படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனதுனால உலகம் ஃபுல்லா பொதுவா லகானை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்காது. அவங்க நெட்ல போய் தேடுறாங்க, என்ன படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருக்கு, அவங்க டிவிடியும் போய் பார்க்கறாங்க, அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரு ஒரு இந்தியன் படத்தை பார்த்தாங்க, அதோட ஒரு இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம் படத்தை ரொம்ப விரும்புனாங்க. இந்த விஷயம் எவ்வளவு தூரம் உண்மை? லகான் ஒருவேளை 3 மணி நேர படமா இல்லாம இருந்திருந்தா, அங்க இருந்த ஆடியன்ஸ், ஜூரி அவங்க எல்லாம் பார்த்து அது சின்னதா இருந்தா, பாட்டெல்லாம் கட் பண்ணிருந்தா அதுக்கு அவார்டு கிடைச்சிருக்கும். ஆக்சுவலி இதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல.
ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா 56 படங்கள் அந்த வருஷம் இருந்தது லகான் காம்படிஷன்ல இருந்தப்போ. நாமினேட் ஆகி டாப் 5ல வர்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னா, அங்க இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 400 மெம்பர்ஸ் இருப்பாங்க அங்க. அதாவது 7-8 ஜூரி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதாவது அங்க இருக்கிற 300-400 பேருக்கு அந்த படம் பிடிக்காம போயிருச்சுன்னா டாப் 5ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த படத்துல பாட்டு இருக்கு, அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது, ரொம்ப நீளமா இருக்குன்னு ஃபீல் பண்ணா நாமினேட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம படம் பிடிச்சிருக்கு, நம்ம இந்தியாவோட படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அதை நாமினேட்டே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வருஷம் 10லேருந்து 12 படம் இருந்தது நாமினேஷன். எல்லா கண்ட்ரிலேருந்து வந்தது. ஆனா அதெல்லாம் நாமினேட் ஆகல, லகான் ஆச்சு. ஆஸ்கர்ல நாமினேட் ஆனாலே ஒரு விதமான வெற்றி தான். அந்த ஆஸ்கருக்கு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ நிறைய இங்கிலீஷ்காரங்க நிறைய இருந்தாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க லகான் பார்த்ததுனால என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க ஜூரி மெம்பர்ஸ், ஆனா எனக்கு தெரியாது. அப்போ எங்க பேரு அனௌன்ஸ் ஆகல, நோமேன்ஸ் லேண்டு அனௌன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 பேர் என்கிட்ட வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு என்கிட்ட சொல்றாங்க. உங்க படம் செலக்ட் ஆகலன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் வருத்தப்படணும்னு கேட்டேன். நாங்க ஜூரியா இருந்து உங்களுக்கு ஓட் பண்ணோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களோட அந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சிருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா வேற ஒரு படத்துக்கு தான் கிடைச்சது, ஸ்லம் டாக் மில்லியனர். அதுக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த படம் என்ன பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி நான் அரகண்ட் இல்லை, நான் கொஞ்சம் நேர்மையானவன். அதாவது என்னால பொய் சொல்ல முடியாது. அப்போ ஸ்லம் டாக் மில்லியனர் அப்போ பார்க்கல, என்னோட ஃப்ரெண்டோட படம், அனில் கபூரோட படம். நான் டேனி பாயிலோட ஒரு பெரிய ஃபேன். அவரு படம் எடுத்திருக்காரு, அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுக்கு விஷ் பண்றதுக்கு நான் பிரீமியருக்கு போயிருந்தேன். அது வரைக்கும் படம் பார்க்கல. நான் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலி ஓகேன்னு தான் தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு அது பிடிக்காதப்போ அதை எப்படி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும்? எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்க காமிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் இப்படி நடக்கிறதுல ஆனால் அவங்க காமிச்சிருந்தாங்க. என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி அந்த படம் எனக்கு பெருசா பிடிக்கல. இந்த உண்மையை நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆனா அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைச்சது நல்ல விஷயம். கிடைச்சது நல்ல விஷயம் தான். ஆனா ஜூரி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது? இந்த சினிமான்றது ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். இதுல எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் இல்ல. ஒரு படம் எனக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தர் மங்கள் பாண்டே பார்த்துட்டு எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கணும். ஏன்னா அவரு பார்த்திருக்காரு, அவருக்கு அது பிடிக்கல. ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட். ஐ கான்ட் சே இந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன், ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்க முடியாது என்னால. கரெக்ட் தான் சார். நீங்க சொல்ற இந்த ஆஸ்கார் விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். பிளாக் ஃபிலிம், அமிதாப் பச்சன் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த படத்தை பார்த்து சொல்லிருக்கீங்க இது இன்சென்சிட்டிவா இருக்குன்னு. இன்சென்சிட்டிவ், ஆமா. பிளாக் நான் பார்த்தப்போ எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்றது? அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன காட்டிக்கிட்டு இருக்கோம், எனக்கு அதுல என்ன தப்பா தோணுச்சுன்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு பொண்ணுக்கு, குழந்தைகளை பத்தி அந்த பொண்ணுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, அவளால பேசவும் முடியாது. நம்ம அவளை கன்னத்தில் அரையிறோம், அவளை அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு அழுத்துறோம், அப்புறம் அவளை பயமுறுத்தி, அவளை மிரட்டி, டார்ச்சர் பண்ணி அவளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இந்தியாவில் நீங்க நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சைல்ட் கேர்ல சைல்டு அபியூஸ் எவ்வளோ நடக்குது. நம்ம பசங்களை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதே இல்லை. இது ரொம்ப நார்மலான விஷயம்னு நினைக்கிறோம். இந்தியாவில் கன்னத்தில் அறையிறது ஒரு நார்மலான விஷயம். இந்த சிட்டியில், வில்லேஜில், ஸ்மால் டவுனில் சைல்டு அபியூஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதில் நீங்கள் ஒரு படம் போட்டு காமிக்கிறீங்க, அதுல உள்ள லீட் ஆக்டர் கன்னத்துல அரையிறாரு, தண்ணியில போட்டு அமுக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரியாயிடுறா, கத்துக்கணும்னு நினைக்கிறதா கத்துக்கிறா. நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க உங்க பசங்க கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நல்லா அடிங்க, சரியாயிரும் சொல்றாங்களா? ஒரு குழந்தையால பார்க்க முடியாம, பேச முடியாம, கேட்க முடியாம இருந்தா நல்லா அடிங்கன்னு சொல்லணுமா? அடிச்சாதான் வழிக்கு வருவாங்கன்னு சொல்லணுமா? அப்படிதான் அந்த பொண்ணுக்கு புரியணும்னா நீங்க சப்கான்சியஸா இந்த மெசேஜ் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதனால எனக்கு ஆஸ் அ இந்தியன் சிட்டிசன் என்ன இப்படி ஒரு மெசேஜை கொடுக்குறாங்கன்னு வருத்தமா இருந்தது. அமித் சார் மேல நான் உயர்ந்த மரியாதை வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாரு. நானே அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மரியாதை எனக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களால அமைதியா இருக்க முடியாது, ஏதாவது சொல்லத்தான் செய்வீங்க. இல்ல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயம் எப்படி வந்தது நான் சொல்றேன் இரு.
ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னை வந்து இன்டர்வியூ எடுத்தாரு. பிளாக் படம் எனக்கு பிடிக்கலன்னு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதை பற்றி நான் அமித் சார்கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா நான் அவரோட ஃபேன். இதை படம் பார்த்த அன்னைக்கே நான் அவர்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு. அவர் என்கிட்ட கேட்டாரு, உனக்கு ஏன் இந்த படம் பிடிக்கலன்னு. அதுக்கான காரணத்தையும் நான் சொன்னேன். எனக்கு தோணுது அந்த விஷயத்த நான் சொன்னேன். இந்த விஷயமும் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிளாக் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, இது நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார். அவர் என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் இன்டர்வியூ பார்த்துருப்பார் போல. திரும்பவும் என்கிட்ட பிளாக் படத்தை பத்தி கேட்டாரு. நான் மறுபடியும் அதே பதில் தான் சொன்னேன். அவரு மொத்த இன்டர்வியூலையும் என்கிட்ட எடுத்த 2 மணி நேரம் இன்டர்வியூ தள்ளி வச்சுட்டு மொத்த இன்டர்வியூ பிளாக் பத்தியே எழுதிட்டாரு. அதை பார்க்கும்போது எனக்கு பிளாக்கை கேவலப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இது அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு. நீங்க சொன்னது சரிதான், நான் சொல்லியிருக்க கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் அமைதியா இருக்கணும்னா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க உண்மையா சொல்லணும்னு தான் சொல்றாங்க. நான் மரியாதையா தான் அதை சொல்றேன். இந்த தப்புங்கிறது நான் கூட எப்போ வேணாலும் பண்ணலாம். நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அமித் சாருக்கு சொல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிலிம் மேக்கருக்கு இருக்கணும். படத்தை எடுக்கிறவங்க, படத்துக்கு கதை எழுதுறவங்க, ஜென்ரலா ஆக்டர்ஸா இருக்கிற நாங்க தனி உலகத்துல இருப்போம், ஏதாவது வேலை பார்ப்போம். எப்பவும் அது நடக்கும்னா பேசிக்கா ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பேன். எந்த படமா இருந்தாலும் சரி, நல்ல படமா இருந்தாலும் சரி, எந்த படம் விஷயத்தெல்லாம் இன்டர்வியூ எடுத்து ஒரு மேல பழியா போட்டீங்க. சில நேரங்கள்ல நீங்க புத்திசாலித்தனத்தை காட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பா கிரியேட் ஆகுது. மீதி இருக்கிற இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாலும் நீங்க எப்பவுமே வெரி டிஃபரெண்டா பண்றீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறேன். மேடம் டுசாட்ஸ்ல த வேக்ஸ் மியூசியம் இருக்கு, பிரஸ்டீஜியஸ் மியூசியம். அமிதாப் பச்சன் அங்க இருக்காரு, ஐஸ்வர்யா ராய் பொம்மை இருக்கு, ஷாருக் கான் பொம்மை இருக்கு, அவர் அங்க இருக்காரு, அப்புறம் சல்மான் கானோட பொம்மையும் அங்க இருக்கு. ஆனா அமீர் கானுக்கு அந்த ஆஃபர் வந்தப்போ இல்ல அது வேண்டாமேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி இது வந்து தப்பான விஷயத்துல வெளியே வந்திருக்கு. மேடம் டுஷாட் வந்து ரொம்ப நல்ல மியூசியம். அது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவங்க அங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு வந்து இன்டிமேஷன் வந்தப்போ நான் வந்து எப்பயுமே என்னோட வேலையில் பிஸியாக இருப்பேன். என்னோட ப்ரையாரிட்டிஸ் வந்து இது என்னோட ப்ரையாரிட்டி கிடையாது. இது என்னோட உண்மை, இதுதான் உண்மை. நான் ஃபோட்டோக்காக நின்றுட்டு போஸ்ட் கொடுக்கறது இது இல்லை, இது உண்மை. நான் அப்போ என்னோட வேலையில பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை வேற ஒரு டைம்ல கேட்டா நான் ஓகேன்னு கூட சொல்லியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல நான் பிஸியா இருந்தேன், எனக்கு சுத்தமா டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். படத்துல நான் பிஸியா இருக்கேன், இது என்னால பண்ண முடியாதுன்னு. ஸோ என்னோட ப்ரையாரிட்டி என்னன்னா, நான் செய்யற வேலையில ரொம்ப கவனமா இருப்பேன், சுத்தி இருக்கிற விஷயங்களை யோசிக்க மாட்டேன், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இந்த அரகன்ஸுங்கிற பழி என் மேல சுமத்தி இருக்கீங்கல்ல, அதோட முக்கியமான காரணம் இதுவா கூட இருக்கலாம். நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா என்னோட மொத்த எனர்ஜிஸ் அந்த ஒரு வேலையில எப்பவும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். அதனால என்னை சுத்தி இருக்கிற மற்ற எல்லா வேலையும் டோட்டலா மறந்துடுவேன். என் ஃப்ரெண்டு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன். அவங்க நினைக்கலாம் இவன் சரியான அரகன்ட், ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறான். ஆக்சுவலி அந்த டைம்ல நான் அரகண்டா இல்லை, நான் என் வேலையில ஃபோக்கஸ்டா இருக்கேன். எனக்கு வேலை செய்யறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியாது. இதை நான் பர்பஸா பண்றதில்ல. சரி, இப்ப நீங்க கொடுத்த பதிலை வச்சு மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. நல்ல முடிவா சொல்லுங்க. அதாவது நீங்க உண்மையிலேயே அரகண்டா இல்லையான்னு. ஆனா எங்கிட்ட இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கா. நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் அமீர் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். ராம்கோபால் வர்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, என்ன இவர் இவ்வளவு கேள்வி கேட்கிறாருன்னு. உயிரையே வாங்கிட்டாரு, இதுக்கு மேல இவர் கூட வேலை செய்ய முடியாதுன்னு. ஆக்சுவலி வந்து ராமு என் கூட வேலை பார்க்கலன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது எனக்கு. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி பிலிம் ஸ்டார் அமீர் கான். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல அமீர் கான் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய டிக்டேட்டர். மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரி இதை சொல்லுது. அதாவது அமீர் கான் ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்னு. எந்த படத்துல வேலை பார்த்தாலும் உங்க டேர்ம்ஸை டிக்டேட் பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தான் படம் வரணும். உங்க விரல் அசைவுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கிறாங்க, படத்தோட டைரக்டர் உட்பட. நீங்க நிஜமாவே இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைண்டிங் கிடைக்கும். அதாவது இண்டஸ்ட்ரியில டைரக்டரை மட்டும் நம்பி இருக்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னா
அவர் ஒரு லீடரா ஏற்றிட்டு பின்னாடி போறது நான் தான். இந்த விஷயத்துல எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. அதாவது என் கரியர் ஆரம்பத்துல கயாமத் சே கயாமத்துக்கு ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றியாச்சு, எனக்கு நல்ல பேர் கிடைச்சது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 8-10 படங்கள் சைன் பண்ணியிருந்தேன் என்னோட கரியர்ல. அது ரிலீஸ் ஆகி பெருசா வெற்றி அடையல. 5 படம் ரிலீஸ் ஆச்சு, 5 மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆமா, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. டைரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுது எனக்கு. அதாவது நான் ரூல் என்ன போட்டேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைரக்டர் மேல எனக்கு முழு நம்பிக்கை வர வரைக்கும் படத்துல சைன் பண்ணக்கூடாதுன்னு. அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அவரோட கதை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுது, என்ன ப்ரொடியூசர் எனக்கு சப்போர்ட் பண்ணும், கிரியேட்டிவ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த படம் நல்லா வர்றதுக்கு. படம் ரெடியானதுக்கு அப்புறம் அதை நல்லபடியா ரிலீஸ் பண்ணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்பவே முக்கியம் எனக்கு. நான் எந்த படம் சூஸ் பண்ண, இந்த 3 விஷயங்கள்ல ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, டைரக்டர் யாரு, எப்படிப்பட்டவர் அவரு. நான் இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுப்பேன் டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் நான் டைரக்டரை சூஸ் பண்ணிட்டா அந்த டைரக்டரை சூஸ் பண்ண ரொம்ப டைம் எடுப்பேன். நீங்க ஜான் மேத்யூவை கேட்டு பாருங்க, புது டைரக்டர். அஷிதோஷ் குவார்கர்ட்ட கேட்டு பாருங்க, ஃபர்ஹான் அக்தர்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அவங்க கதையை ஓகே சொல்ல. அதாவது விட்டா அவங்க என்ன மர்டரே பண்ணிடுவாங்க. அது ஒண்ணுதான் குறை. உங்களுக்கு கதை பிடிச்சிருச்சுன்னா ஏன் ஓகே சொல்ல மாட்டேன்றீங்க? நான் எதுக்கு ஓகே சொல்லனா, நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பண்ணுன்னு நினைச்சதை உங்களால பண்ண முடியுமா, முடியாதா? நீங்க எனக்காக வெயிட் பண்ணலாம் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்க ஒர்க் பண்ணலாம், என்ன வச்சு பண்ணுன்றதா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் உங்களை டைரக்டரா செலக்ட் பண்ணிட்டா நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவேன். நான் சரண்டர் ஆயிட்டேன்னா நீங்க வண்டியை எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கம் தான் போகும். டைரக்டரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிப்பேன். டைரக்டரை சூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் இருக்காது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பேப்பர்ல வந்திருக்கிற விஷயம் அது பேப்பரை வச்சு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. சரி, அதுல என்ன இருக்கு கேளுங்க பாப்போம். 3 Idiots பத்தி எழுதி இருக்கு. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த படம் பண்றத பத்தி வினோத் சோப்ரா பேசினப்ப சோப்ரா சார் அப்புறம் இரானி சார் 2 பேரும் உங்ககிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினதுல முக்கியமா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு கிளாஸ், he must not interfere in the film making process. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் வினோத் சோப்ராக்கும் எனக்கும் எந்த விதமான கான்ட்ராக்டும் சைனே ஆகல. அதாவது இதுல 2-3 விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, நான் வாய் வார்த்தையை நம்புறேன். ஒரு மனுஷனோட வாய் வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமா படும். வினோத் சோப்ரா அவருக்கு எனக்கும் நடுவுல, அதாவது பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். பேப்பர்ல எழுத வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன வேலை பார்க்கணும், எப்படி வேலை பார்க்கணும்னு. எங்க கான்ட்ராக்டே சைன் ஆகல. இதுல கிளாஷ் எப்படி வரும், இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு. இல்ல என்ன சொன்னாலும் இன்டர்ஃபியர் பண்ணுவாருன்னு உங்களை அப்படியே விட்டுட்டாரா என்ன? கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டாலும் டிஃபரன்ஸ் இல்லையே. நிறைய பேரோட நான் வேலை பார்த்திருக்கேன். அஷிதோஷ் கவார்கர் இருக்காரு, ஃபர்ஹான் அக்தர் இருக்காரு, எல்லாமே டேலண்டான ஆளுங்க. அவங்களோட மூளை ரொம்பவே கிளியரா இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறத அவங்கள நம்ம டாமினேட் பண்ணவே முடியாது. நான் ஒருவேளை டைரக்ட் பண்ணா என்ன நீங்க டாமினேட் பண்ண முடியாது. ஆனா ஒருவேளை நீங்க எனக்கு புரிய வச்சா இது இப்படி பண்ணக்கூடாது, இது சரியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ரஜத் சார் சொல்றது சரிதான், இப்படி பண்ணக்கூடாதுன்னு, தென் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட். ஆனா உங்களால என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இப்படிதான் பண்ணணும் இல்ல ஷூட் பண்ண முடியாதுன்னு. சோ இப்படி நிறைய பேர் டேலண்டடான ஆளுங்க இருக்காங்க. பல டைரக்டரோட பேர் என்னால சொல்ல முடியும். அது ஜான் மேத்யூ இருக்காரு, அஷிதோஷ் குவாரே இருக்காரு, ஆஷிஷ் மெஹ்ரா இருக்காரு. எல்லாரும் ரொம்ப நல்ல ஒரு டைரக்டர்ஸ். ஆனா இவங்க எல்லாருமே உங்க கூட வேலை பார்த்து சக்சஸ்ஃபுல் ஆனவங்க. ஆனா நீங்க மத்தவங்களோட வேலை பார்த்து பெருசா ஓடலையே. இண்டஸ்ட்ரியில ஒரு பேச்சு அடிபடுது, நீங்க கோஸ்ட் டைரக்டர்னு பின்னாடி இருந்து செயல்படுத்துறீங்க எல்லாரையுமே. இந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க, நான் தான் படத்தை டைரக்ட் பண்றேன்னு. ஆனா இது அப்படி இல்ல, அன்ஃபேரான பழிதான். ஏன்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, அஷிதோஷ் குவாரேக்கர், ராகேஷ் மெஹ்ரா, இவங்கெல்லாம் ரொம்ப திறமையான டைரக்டர்ஸ். அவங்களுக்கு போக வேண்டிய கிரெடிட் எனக்கு கிடைக்குது, அவங்களோட திறமைக்கு எனக்கு கிடைக்குது. உங்களை விட்டுட்டு வேற படங்கள் பண்ணப்ப அவங்க பெருசா வெற்றி அடையல. வெற்றி அடையல தான், ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா கடந்த சில வருஷங்களா அப்படி நடக்குது. கடந்த ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஆஷுதோஷோட ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அதுல எழுதியிருக்காரு, அமீர் சஜஷன்ஸ் கொடுப்பாரு, ஐடியாஸ் கொடுப்பாரு, அவருடைய சஜஷன்ஸ் இன்டர்ஃபியர் ஆகிற விதத்துல கொடுக்கப்படுதுன்னு. சரியா தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நான்
ஒருவேளை நான் அவங்களுக்கு சரியான விதத்துல புரிய வைக்க முயற்சி பண்ணேன்னா அவங்களுக்கு அது என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அது ஆக்டிங் கிடையாது. என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஏன்னா என்னோட கரியரை ஆரம்பிச்சப்போ 4 வருஷம் அசிஸ்டண்டா வேலை பார்த்த சாச்சா ஜான் அப்புறம் நசீர் சார் கூட என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து நான் அசிஸ்டன்ட். ராம் கோபால் வர்மா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இவரு ரொம்பவே கேள்வி கேட்கிறாரு, என் உயிரையே எடுத்துட்டாரு, இவரோடலாம் வேலை செய்ய முடியாதுன்னு. ஆக்சுவலி வந்து ராமு என் கூட வேலை பார்க்கலன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்காது எனக்கு. என் கூட அவர் வேலை பார்க்காதது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு படத்தை பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த டைரக்டர் முன்னாடி உங்க குரலே வெளியே வரதில்ல, சஜஷனும் கொடுக்கறதில்ல, அவர் என்ன சொன்னாலும் நீங்க செய்யறது. யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? இப்ப நடந்துட்டு இருக்கா? ஆமா. அப்ப அது என்னோட வைஃபோட படமா? பாயிண்ட கரெக்டா பிடிச்சிங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த படத்துல பெரிய பட்ஜெட் இல்ல, அதுல பெருசா டயலாக்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு விதத்துல உங்களுக்கு பெரிய ஹெல்ப் கிடைக்குது, அதனால டைரக்டர் சொல்ற மாதிரி நடிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது என்னோட முதல் படமா இருக்கும் 20 வருஷ கரியர்ல. அதாவது நான் பிட்ச் பண்ணிட்டே இருந்தேன் இந்த படத்துல நான் ஒரு ஆக்டரா இருக்கணும்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. நான் அந்த படத்துல நடிக்கணும்ன்றேன், அவங்க சொல்றாங்க நடிக்க வேணான்னு, நீ இந்த படத்துல நடிக்க கூடாதுன்றாங்க. நான் கிரணோட கதை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அந்த படத்துல ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கிரண் சொன்னாங்க, நீ தயவு செஞ்சு இதுல ஆக்ட் பண்ணாதன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப பெரிய ஸ்டார், என் படம் ரொம்ப சின்ன படம்னு, நீங்க அதுல ஃபிட் ஆக மாட்டேன்னாங்க. அப்படிலாம் இல்லை, நீ ஏன் என்கிட்ட இப்படி சொல்றேன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. நான் ஒரு கொரில்லா ஸ்டைலில் ஷூட் பண்ண போகிறேன். இந்த கேமரா எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த 16mm கேமரா. நான் ரோட்டில் அப்படியே நடந்து போவேன், அதே மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு போவேன். உங்களை கூட கூட்டிகிட்டு போனால் ரொம்ப பெரிய க்ரௌடு சேர்ந்துரும், அங்கே 300-400 பேர் வந்துருவாங்க அங்கே. நான் அப்படி ஒரு படம் பண்ண விரும்பலைன்னாங்க. என்னோட க்ரூவில் 8-10 பேர் இருப்பாங்க. உங்களை வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த படத்துக்குள்ளே வந்தால் அதோட ஸ்கேலே மாறிடும்ன்றாங்க. அதனால நான் சொன்னேன், நான் ஸ்கேலை சின்னது பண்ணுறேன், என்ன அந்த படத்தில் சேர்த்துக்கோன்னு. அப்போவும் அவங்க ஒத்துக்கல. ஏன்னா கிரியேட்டிவ்லி அந்த படத்தை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணணும் கேரக்டர் அது ஸ்டார் இல்லைன்னு. உங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம். ஆமா, அதிகம்தான். அவங்கள எப்படி லைனுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்றேன் இருங்க. ஆமா, அது வந்து லாப் சைடு ஆயிரும். 3 பேர் புது ஆளுங்க, நீங்க ஸ்டாரு, எனக்கு அது சூட் ஆகாது, கிரியேட்டிவ்லி எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால ஃபைனலி நீங்க இந்த படத்துல நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சரி, ஓகே, விட்டுருன்னு. இப்போ காஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேரை காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல விதமான ஸ்கிரீன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா பண்றாங்க, அந்த மாதிரிலாம் என்கிட்ட காட்டினாங்க. அதுல நான் பார்த்தது எனக்கு பதிலாக யாரை சூஸ் பண்றாங்கன்னு. அதுல எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சொன்னேன், கிரண், நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேரை சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுல வந்து கரெக்டா இல்லைன்னு எனக்கு தோணுது. அதை விட பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். நான் கிரண் கிட்ட சொன்னேன், நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், உன் படத்துக்கு நான் ஸ்கிரீன் டெஸ்ட் தரேன். நான் அந்த படத்துல இருக்கணுன்றதுக்காக இல்லை, நீ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டியே அந்த படத்துல இருக்க கூடாதுன்னு. அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அந்த படத்துல இல்லைன்னு. ஆனா என்னோட ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கேரக்டரை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு. பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு, அதுல எந்த ஆக்டர் வந்தாலும் உனக்கும் கிளியரா இருக்கும். ஆஸ் அ டைரக்டர் இந்த கேரக்டரை எப்படிலாம் டிசைன் பண்ண முடியும் ஸ்கிரீன்ல. என்னை வச்சு ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எடு, நாட் டு டேக் மீ இந்த ஃபிலிம். என்ன ஃபிலிம்ல எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அடுத்து இதை வச்சு என்ன பண்ணலான்னு. அவங்க யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ கஜினி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன் ஹைதராபாத்ல. நான் அங்கே வர சொன்னேன் அவங்கள. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, லீவ்ல இருந்தேன். ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணலான் இருந்தேன். ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தேன் அவங்களுக்கு. அந்த ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணோன்னா அவள் ஆடி போயிட்டா. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்படிலாம் யோசிச்சதுல இது மாதிரிலாம் இருக்குமோன்னு தோணுச்சு. இப்போ அந்த ஸ்கிரீன் டெஸ்ட் அவங்க முன்னாடி இருந்தது. ஸ்கிரீன் டெஸ்ட் முடிஞ்சது. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, சரி உனக்கு பிடிச்ச ஆளை தேடுன்னு. இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த கேரக்டர் எப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா தேடினாங்க. என்ன மாதிரி ஒரு ஆளை பயங்கரமா தேடினாங்க. இதுதான் அந்த டெக்னிக், அவங்கள என் வலையில விழ வைக்கிறதுக்கு. நம்ம ஆட்ஸ் காட்டுவோம்ல, இது உங்களுக்கு கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா தேடினாங்க. அவங்க மனசுல நான் பதிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம்
2 மாசம் கழிச்சு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இதை நீ பண்ணாதான் நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதையும் சொன்னேன், என்னோட ட்ராக் ரெக்கார்டை பாரு, ரங்குதே பசந்தி எடுத்துக்கங்க, 3 Idiots எடுத்துக்கங்க, இல்லனா தாரே ஜமீன் பர் எடுத்துக்கங்க, இல்லனா தில் சாக்தா ஹை எடுத்துக்கங்க. இந்த எல்லா படத்துலையும் நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் அமீர் கான் இல்லை. என்னோட படங்கள் எல்லாம் பார்த்தா அதுல நான் இந்த படங்கள்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, என்னோட 3-4 பேர் இன்னும் இருக்காங்க. ரங்குதே பசந்தியில இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்டார் இல்ல, ஆனா நான் ஸ்டார். ஆனா படத்துக்குள்ள யாருமே ஸ்டார் இல்ல. படத்துக்குள்ள எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஆடியன்ஸும் அதே மாதிரி என்ன ஒரு கேரக்டரா தான் பார்ப்பாங்க. அமீர் கானுங்கிறத மறந்துடுவாங்க. இதுதான் என்னோட ஒரு கலை. ஆனா இந்த மொத்த பிளானையும், அதாவது கிரணோட நீங்க பண்ற படத்தையே இன்னும் சீக்கிரட்டாவே வச்சிருக்கீங்க. அதை ஏன் சீக்கிரட்டா வச்சிருந்தேன்னா, அதாவது கிரணோட ஷூட் பண்ற ஸ்டைல் வந்து அவங்க எந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ண விரும்புனாங்கன்னா, முகமது அலி ஸ்ட்ரீட்ல ஷூட் பண்ண. அந்த இடத்துல நான் போய் எப்படி ஷூட் பண்ண முடியும்? முகமது அலி ஸ்ட்ரீட்ல அவங்க எப்ப ஷூட் பண்றாங்க? ரம்ஜான் டைம்ல, இஃப்தாரி டைம்ல நான் ரோட்ல நடந்து போயிட்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. பயங்கரமான கூட்டம் இருக்கும். என்ன வச்சு எப்படி ஷூட் பண்ண முடியுங்க? சோ அதனால தான் அந்த விஷயத்தை சீக்கிரட்டா வச்சிருந்தோம், நான் அந்த படத்துல இருக்கிறது. ஏன்னா நான் சடனா வந்து ஷாட் கிடைச்சோன்னு அங்கிருந்து போயிடுற மாதிரி பிளான். பப்ளிக்கு கிரண் படத்துல அமீர் இருக்காருன்னு தெரியக்கூடாது, ஏன்னா மீடியா அங்க வந்துருவாங்க. கிரௌடு வர்றதுக்கு முன்னாடி மீடியா வந்துருவாங்க. அதனால இந்த விஷயத்த நாங்க வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சோம். அங்க வந்து பாக் பஜார்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏரியால முகமது அலி ரோடு பக்கத்துல. அங்க வந்து பயங்கரமா கூட்டம் இருக்கும், ரொம்ப இருக்கும். என்னோட கேரக்டர் வந்து அங்க தங்குற மாதிரி. 3வது மாடியில அந்த கேரக்டரோட வீடு. நான் போய் அங்க தங்குற மாதிரி. நாங்க என்ன பண்ணோம்னா, நான் அந்த படத்துல இருக்கிற விஷயத்தை யாருக்கும் சொல்லல. ராத்திரி 3:30 மணிக்கு நான் அந்த ஏரியாவுக்கு வந்தேன். நல்ல அமைதியா இருந்தது, தூங்கிட்டு இருந்தாங்க. 3வது மாடிக்கு போனேன். அப்புறம் அங்க போய் கதவை பூட்டிக்கிட்டேன். 3 வாரம் நான் அதுக்குள்ளேயே இருந்தேன். ஒருத்தர் கூட நான் ஷூட் பண்ற விஷயமே தெரியாது. அவங்க நினைச்சாங்க ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க, 8 பேர் இருக்காங்கன்னு, அந்த வீட்டில் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. அமீர் கான் அந்த 3வது மாடியில ஷூட் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அங்க பயங்கர கூட்டம் இருக்கும், வண்டி கூட வர முடியாது. அங்க ஷூட் பண்ணணும். அங்க ஷூட் பண்றோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அப்படி ஷூட் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு எல்லா ரகசியமே வெளியே வந்துருச்சு. இப்ப ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு இல்ல, இனிமே ரகசியம் வேண்டாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா 3 வாரம் நான் அங்கேயே தான் இருந்தேன். அண்ட் ஷூட்டிங் இல்லைனாலும் நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே ஒரு ரூம் இருந்தது, ஒரு பாத்ரூம் இருந்தது. அப்ப டைரக்டர் என்னோட மீட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்னோட எத்தனை மீட்டிங்ஸ் இருந்ததோ, வினோத் சோப்ரா, ராஜு ஹிரானி அவங்க என்ன மீட் பண்ண வருவாங்க. அதாவது இந்த 3 Idiots டிஸ்கஷனுக்காக. ஷூட்டிங் ரூம்ல நடந்துட்டு இருக்கு, இன்னொரு ரூம் பாத்ரூம் தான். நான் வெளியே போக முடியாது. என்னோட மீட்டிங்லாம் பாத்ரூம்ல தான் நடக்கும். கமோட்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத் சோப்ரா உட்காந்துருப்பாரு. நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்றோம். இந்த விஷயம் பப்ளிக்கு சுத்தமா தெரியாது. டைரக்டர் உங்களை திட்டமும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கிரணும் திட்டுவா. ஏன்னா அவளும் டைரக்டர் தானே. ஆர்டிஸ்டோட வேலையை டைரக்டர்கிட்ட திட்டுவாங்கிறது தானே. அவங்க கூட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஸ் அ டைரக்டர் ஷீ இஸ் வெரி கிளியர் அண்ட் அவளுக்குள்ள எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அதிகமாக நான் சொல்ல விரும்பல. அந்த படத்தை மக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் அதை பத்தி பேசுறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் நீங்க நடிச்சதுலயே ஃபேவரட் படம் எது? எது உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? என்னோட படத்தை கேக்குறீங்களா? ஆமா. இல்லனா எப்படியே மத்தவங்க படம் தான் உங்களுக்கு பிடிக்காது. அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கடந்த சில வருஷங்கள்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாபாய் MBBS ரொம்பவே பிடிச்சது. முன்னாபாய் லகேரகம் ரொம்ப பிடிச்சது. ரெண்டுமே அற்புதமான படங்கள். 2 படமும் என்னால பார்க்க முடியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜப் வி மெட். நான் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அப்புறம் வெட்னஸ்டே. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்கு. சாரி, உங்க கேள்வி என்ன? அவங்க கேள்வி என்னன்னா, நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம். எனக்கு அது எனக்கு தெரியல. இந்த கேள்வி எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனா எனக்கு பதிலே தெரியல. உங்களுக்கு என்னோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? தாரே ஜமீன் பர். தாரே ஜமீன் பர். அப்ப அதுதான் என்னோட ஃபேவரட் படம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருவேளை அது ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்க அழுவீங்க, ஒருவேளை ஃபிளாப் ஆனாலும் நீங்க அழுவீங்க. ஆமா, அழுவேன். அது உண்மைதான். என்ன காரணம்? ஏன்னா நான் ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளு.
எனக்கு சீக்கிரமா அழுக வந்துடும். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் மும்பையிலேருந்து கொஞ்சம் வெளியே இருந்தா ஒரு 4-5 வாரம் ஆச்சுன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஹோம் சிக் ஆயிடுவேன், பசங்களை மிஸ் பண்ணுவேன். நான் என்னோட ஹோட்டல் ரூம்ல டிவி பார்த்துட்டு இருந்தா சில நேரங்களில் நான் ஆட்ஸ் பார்த்து அழ ஆரம்பிச்சிருவேன். ஆட்ல குழந்தைங்க இருந்தா அதை பார்த்து எனக்கு அழுகு வரும். இங்க நீங்க வருத்தப்பட்டு அழறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆப் கி அதாலத்ல அமீர் கான் மீது நாம சொல்ல போற குற்றச்சாட்டு என்னங்கறத பார்ப்போம். மகாபாரதம் எடுத்தா நீங்க அதுல என்ன ரோல் பண்ணீங்க? அதாவது மகாபாரதத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பெஸ்ட். மகாபாரதத்துல ஒரே ரோல் தான் எனக்கு சூட் ஆகும், கிருஷ்ணர். வெல்கம் பேக். ஆப் கி அதாலத்ல பப்ளிக்கோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு பிலிம் ஸ்டார் அமீர் கான். அமீர், நான் படத்தை பத்தி நிறைய கேள்விகளை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அது எல்லாத்துக்குமே நீங்க ரொம்ப பொறுமையா பதில் சொல்லியிருக்கீங்க. உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டவங்க தான். ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸும் இருக்கு. மௌலானா அப்துல் கலாம் ஆசாதோட டிசெண்டன்ஸ் தான் நீங்க. ஆமா ஆமா, உண்மைதான், இது உண்மைதான். அதனால அடிக்கடி அரசியல் காய்ச்சலும் வருமா உங்களுக்கு? அப்படி இல்லை, அரசியலில் எனக்கு ஒரு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அண்ட் பாலிடிக்ஸில் நான் விலகி இருக்கணும்னு தான் நினைப்பேன். இப்பதான் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் படிச்சேன். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாரா இருக்கணும்னு நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்க. கிரண் பேடி பேரை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, உண்மைதான். ஆக்சுவலி இதில் எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆங்கிள் எதுவுமே கிடையாது. நான் ஒரு என்டர்டெய்னர், எப்பயுமே என்டர்டெய்னர் தான் பண்ணுவேன் வாழ்க்கை முழுக்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்ஜாய் பண்ணி பண்றேன். இதோட சேர்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு பொறுப்பான இந்த நாட்டோட குடிமகன். ஏன் சார்பா நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் நம்ம குரலை கொடுக்கணும். நமக்கு ஏதாவது தோணுனா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வயசு ஆக ஆக அவங்க முதியோர் மாதிரி தான் மாறுவாங்க. ஆனா நீங்க இளமையா மாறிட்டு போறீங்க. அதோட ரகசியம் என்ன சார்? அது உங்களோட அன்பு தான், வேற என்ன சொல்லுவேன். இதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஆனா இது உண்மைதானா? பாருங்க, இந்த அழகுன்றது பார்க்கறவங்களோட பார்வையில தான் இருக்கு. இந்த இளமையையும் அழகையும் நீங்க நீட்டிக்க வைக்கிறதுக்கு உங்க பாடியை நீங்களே ஏதாவது டார்ச்சர் பண்றீங்களா என்ன? ஆக்சுவலி டார்ச்சர்னு சொல்ல முடியாது. டார்ச்சர் கஜினியில தான் நடந்தது. ஆனா நான் என்னை பத்தி இதுவரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பாடியெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். 2-3 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது நம்மளோட டயட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்போவும் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு சாப்பிட்ணும், பேலன்ஸாக சாப்பிட்ணும். புரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட், இந்த 3 விஷயம் பாடிக்கு ரொம்ப தேவை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கம்மியாக சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும்னு நினைப்பாங்க. அது மாதிரிலாம் குறையாது. இது தப்பான விஷயம். கம்மியாக சாப்பிடாதீங்க, எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பேலன்ஸாக சாப்பிட்ணும். நிறைய பேர் நினைப்பாங்க ஹை புரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு ஏறும்னு. ஹை புரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டா உங்கள் லிவர், கிட்னி ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, பேலன்ஸாக எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஃபேட்டு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க ஃபேட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணும், எதுனையும் எடுக்க மாட்டாங்க. அதுவும் தப்பு. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் ஃபேஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் நிறைய தண்ணி எடுத்துக்குவேன். என்னோட டயட்டீசியன் சொன்னது, நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிப்பேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உடம்புல 80% தண்ணி தான் இருக்கு, 70-80% தண்ணி தான் இருக்கு. பூமியில் பார்த்தீங்கன்னா அது 70% தண்ணி இருக்கு. ஸோ தண்ணியோட இன்டேக் ரொம்ப முக்கியம். அதை நம்ம மறந்துடுறோம், தண்ணி எடுக்கிறதில்ல. அதனால தண்ணியை ரொம்ப கம்மியா, முதல்லலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டயட், ரொம்ப சரியான ரெஸ்ட், நல்லா தூங்கணும், இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் மேலே இருக்கிறவரோட கையில். Actually, sir, I want to ask you, what is your dream project? ஆக்சுவலி என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பயம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு. என் மனசுல மகாபாரதத்தை ஆரம்பிக்கணும்னு எனக்கு இஷ்டம். Wow!
ஆனா அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரைட்டிங் பீஸ் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கானது. அது எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, மகாபாரத்ல நீங்க என்ன ரோல் பண்ணுவீங்க? அதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒன்னை விட ஒன்று சூப்பர் கேரக்டர். என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கர்ணா. ஆனா என்னால் அந்த கேரக்டரை பண்ண முடியாது. ஏன்னா கர்ணன் வந்து 6 அடி 5 அங்குலம் இருக்கிற ஒரு சத்திரியர், அவர் ஒரு வாரியர். மகாபாரதத்தில் ஒரே ரோல் தான் எனக்கு சூட் ஆகும், கிருஷ்ணர். ஆக்சுவலி நான் அதை பண்றதுக்கு ஏன் பயப்படுறேன்னா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு அதை நான் டைரக்ட் பண்ண விரும்புறேன் மகாபாரதத்தை. ஆனா அது வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும். என்னால எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பயப்படுறேன். அது எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னா, இன்னைக்கு நான் அதை பண்ண நினைக்கணும்னா என்னோட அடுத்த 20 வருஷம் ஒரு சப்ஜெக்ட் பண்றதுக்கு அடுத்த 20 வருஷம், அதாவது 5 வருஷம் அந்த ரிசர்ச் மட்டும் நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அது ஒரு ரொம்ப பெரிய டிமாண்டிங்கான ப்ராஜெக்ட். அதை தொடர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேர்ல்ட்லயே பெஸ்டான ஸ்கிரீன் பிளே ஏதாவது இருந்தா அதுதான். கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணா அதை ஒரு இந்தியன் தான் பண்ணி ஆகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி அது எல்லாத்துக்கும் தலைவன் மகாபாரதம் தான் நான் சொல்றேன், என்னோட கணிப்புல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி ஒரு படம் பண்றதுக்கு மூளை படுபயங்கரமா செயல்படணும். அது உங்களை தவிர வேற யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஜட்ஜோட தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். ஜட்ஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன தீர்ப்பை கேட்டு ஐ எம் வெரி டச். தேங்க்யூ. அமீர், நான் பல விதங்கள கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா எனக்கு பதில் சொன்னீங்க. இப்ப நம்முடைய ஜட்ஜ் புஷ்பேஷ் பந்தோட தீர்ப்பு என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, சட்டத்துக்கு கண்ணு இல்லைன்னு. அதனாலதான் இன்னைக்கு அமீர் கானையே கூண்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் இல்லைன்றது ஒரு பிடிவாதம்னு நான் நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, குற்றவாளி இந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டு அவரும் பல பதில்கள் சொல்லியிருக்காரு. அவர் மகாபாரதத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது ராமாயணத்தோட அக்னி பரீட்சையோட மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கு. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நான் சொல்லல, இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பர்ஃபெக்டா இருக்கிறது எந்த ஒரு குற்றமும் இல்ல, மனசு சொல்றத கேட்கறதும் ஒரு குற்றம் இல்ல, ஒருத்தரை காயப்படுத்தாத வரைக்கும் பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதுல தப்பே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பிடிக்காத விஷயத்துல இருந்து தள்ளி இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இவர் சொன்ன பதில்களும் பாராட்டக்கூடியது. இந்த நீதிமன்றம் என்ன நினைக்குதுன்னா, இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அவங்க எல்லாருமே இவரோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். இவர் ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸ்ட். இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை மட்டும் செய்யல, இவரோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்களும் சொல்லுது இந்த நீதிமன்றம். மத்தவங்களுக்கு இவர் ஒரு பெரிய உதாரணமா இருக்கணும். அவர் சொன்ன சில கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஜட்ஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எனக்காக கொடுத்த இந்த தீர்ப்பு, ஐ எம் ரியலி டச்ட், வெரி டச்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம பார்த்துட்டு இருக்கிற அமீர் கான் இதே மாதிரி எப்பவும் இருக்கணுங்கிற நம்பிக்கையோட, எப்பவும் அவர் பிடிவாதத்தோடயே இருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் எடுக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும். அதே மாதிரி மக்களோட திரண்ட ஆதரவு எப்பவும் அவருக்கு நிரந்தரமா இருக்கணும். இதை நான் சொல்லிட்டு இந்த ஷோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த முறை இன்னொருத்தரோட உங்களை சந்திக்கிறேன் ஆப்கி அதாலத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வழக்கோட. அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.